நீங்கள் ரிட்டையர் ஆயிருங்க, என்ன இன்னும் விளையாடிட்டு இருக்கீங்க, ஐயோ கிளம்புங்க, நீங்களாம் 2023 ஃபைனலில் எப்போ ஜடேஜாவை இடுப்பில் தூக்கி வச்சிங்களோ அப்போவே ரிட்டையர் ஆகிருக்கணும்னு சொன்னவங்கலாம் இன்றைக்கி எங்கே போயிட்டாங்க? நானும் ரொம்ப நேரமாக தேடுறேன், காணோம். மகேந்திர சிங் தோனி இஸ் பேக். எம்எஸ் தோனி அவர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 பால் 27 ரன்ஸ் அடிக்கக்கூடிய இன்னிங்ஸ்க்கான வாய்ப்பு கிடச்சிது. அற்புதமாக விளையாடினார். இதைத்தான் ஐயா நாங்கள் ரொம்ப நாளாக அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் இன்றைக்கி அவர் கையில் கொடுத்த முடிஞ்சுது. ஸோ மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவர் இன்னிங்ஸில் டீமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் தான். அவர் அவுட் ஆகிற வரைக்கும் நம்பிக்கை இருந்துச்சு, மேட்சை ஜெயிச்சிருவோன்ற அளவுக்கு. அந்த மாதிரி ஒரு தோனி இன்னிங்ஸை நீங்கள் பார்க்க முடிஞ்சுது. இதை நீங்கள் எப்படி வேணால் கொண்டாடலாம். வின்டேஜ் தோனி இஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம், இல்லை தோனி இஸ் பேக்னு சொல்லலாம், இல்லை எம்எஸ்டி இஸ் பேக், எப்படி வேணால் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பட் என்ஜாயபிளான ஒரு இன்னிங்ஸ் இன்றைக்கி மகேந்திர சிங் தோனி ஆடி கொடுத்தார். பட் டாப் ஆஃப் த ஆர்டரில் யாருமே ஆடலை அப்படிங்கிற அந்த பிரச்சனை இன்றைக்கும் இருந்தனால இப்போ என்ன புரியுது, மகேந்திர சிங் தோனி ஆடாத வரைக்கும் அவர் மேலே குறை சொல்லிட்டு இருந்தோம், இன்றைக்கி அவர் ஆடிட்டார், எப்படி அவர் மேலே குறைய சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க எல்லாரும், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போவும் அதே பிரச்சனை தான். இன்றைக்கி தோற்று போனதுக்கு காரணமும் அதே உங்கள் டாப் ஆர்டர் தான், அதே கான்வே தான், அதே ரச்சின் ரவீந்திரா தான், அதே ருத்ராஜ் கெய்க்வாட் தான், அதே சிவம் டூபே தான். இந்த டாப் 4 உங்களுக்கு விளையாடாத வரைக்கும் நீங்கள் எப்படி 6, 7 இருக்கிறவங்கள சும்மா குறை சொல்லிருப்பீங்க? இன்றைக்கி கூட தோனி உள்ள ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது 3 ஓவரில் ஓவருக்கு 20 ரன் அடிக்கணும், அதாவது 18 பாலில் 60 அடிக்கணும் சிஎஸ்கே. அந்த நிலைமையில் சிஎஸ்கேல தோனியோடைய ஸ்கோர் 3 பாலில் 3 ரன். அவர் இப்படி இருந்தார், உள்ளே வந்து 3 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ரிக்வயர்ட் ரன் ரேட் இது. இப்போ இந்த இடத்துல யார் மேலே நீங்கள் தப்பு சொல்லுவீங்க? தோனி அடிச்சிருக்கணுங்க, எவ்வளவோ பேர் அடிக்கிறாங்க, ரிங்கு சிங் அடிக்கிறாரு, இவர் அடிக்கிறாரு, அவர் அடிக்கிறாரு, எல்லாரும் கிட்ட கொண்டு வந்துடுறாங்க, தோனி நாளை மட்டும் அடிக்க முடியலையா? வெறும் 12 பாலுக்கு 27 அடிச்சுட்டு இதை போய் ஒரு பெருமையாக பேசிட்டுருக்கீங்க, ஜெயிச்சு கொடுத்தாரா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு என்ன பதில் அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி இஸ் அன்குவெஸ்டனபிள். யாருமே இங்கே அன்குவெஸ்டனபிள் கிடையாது. எல்லாரும் கேள்விகள் கேட்கப்பட வேண்டிய நபர்கள் தான், எல்லாருமே இங்கே கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியவர்கள் தான். பட் இந்த டீமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, தோனி இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். இவர் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பாருப்பா, ஒரு நம்பர் 8 நம்பர் 9 பேட்ஸ்மேன் மாதிரி தான். இவர் இல்லாமல் இந்த டீமில் 7-8 பேட்ஸ்மேன் இருக்காங்க. அந்த 7-8 பேர் எடுத்து கிழிச்சாங்கன்றது தான் இங்கே கேள்வி. அதனால் அந்த வீரர்கள் சரியாக விளாடாதப்ப தோனியவே மீண்டும் மீண்டும் போட்டு நோண்டுறதுங்கிறது மிகப்பெரிய கேவலம். அதனால் மகேந்திர சிங் தோனி இன்றைக்கி அவருடைய பெஸ்ட் இன்னிங்ஸை அடிச்சு கொடுத்துட்டார். இதுதான் அவருடைய பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலை, பட் இன்றைக்கி மேட்ச்சில் அவர் ஆடினது பெஸ்ட், சூப்பர் மாஸாக பண்ணார். பட் மற்ற பிளேயர்ஸ் என்ன பண்ணாங்கன்றது குவெஸ்டனபிள் அகெயின். ஸோ இந்த இடத்துல 3 ஓவரில் 60 ரன் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தோனிக்கு போடப்பட்ட பால்ஸ் என்ன, அதையும் நம்ம ஓப்பனாக பேசணும். ஹாஃப் வாலியாக போட்டாங்க, அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் நல்லா அடிக்கிற மாதிரி ஆர்க்கில் போட்டாங்க, அடிச்சார். அப்புறம் ஒரு டாஸ் பால் வந்துச்சு, அதையும் போட்டு அடித்தார், ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. டெஸ்ட் மேட்ச் அதையாவது அடித்தாரே மகேந்திர சிங் தோனி. அதையும் அடிக்க முடியாமல் இருக்கிற இந்த டீமில் இருக்கிற வீரர்கள் இருக்காங்களே, ஆப்போசிட் பிளேயர்ஸ், டாஸ் பால் போட்டால் கூட அந்த டாஸ் பாலை கூட மீட் பண்ண முடியாத பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ தோனியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் எ டே ஆஃப். அன்னைக்கு அந்த ஒரு இன்னிங்ஸ் அவர் ஆடினது கண்டிப்பாக அதை நம்ம இப்போ வரைக்கும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. எதுக்கு சார் சிங்கிள்ஸ் ஆடினீங்கன்ற கேள்வி எல்லாருக்கும் மைண்டில் இருக்குது. எல்லாரும் அவரை பார்த்தா ஒரு முறையாவது இதை கேட்ட முடியுமான்னு யோசிக்கிறோம். நானும் யோசிக்கிறேன், எதுக்கு அன்றைக்கி அத்தனை சிங்கிள் ஆடினார், இதைத்தானே ஆடணும். இது மாதிரி ஆடுங்க, அடித்தா வருது, வரலையா அவுட் ஆகிட்டு வெளியே போய் உட்காந்துருங்க. பட் உள்ளே உட்காந்து எப்படி அத்தனை பால் சிங்கிள் ஆடினீங்கன்ற கேள்வி இப்போ எனக்குள்ளே இருக்குது. பட் நடந்துருச்சு. அதுக்காக ஒரு பிளேயரை அசிங்கப்படுத்தி கிளம்புங்க, நீங்கள் அப்போவே ரிட்டையர் ஆகிருக்கணும், வேஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு போனது மோசம்னு நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி அதுக்கான ஒரு பதிலடியை கொடுத்துட்டார். ரிட்டையர் ஆகணும்னு சொன்னீங்களேப்பா, என்ன ரிட்டையர் ஆகிடலாமா அப்படின்னு ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. பதில் இல்லைங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் பார்க்குறேன். அது மாதிரி விடைபெறுது உங்களுக்கு. ஓகே பாய்.